நீங்க டாடா ஏஐஏ ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த பாலிசியால கொடுக்க முடியுமா உங்களுக்கு? வாங்க இந்த வீடியோல இன்டெப்த் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சம் அஷூர்ட் ஆப்ஷன்ஸ், 2 பிளான் ஆப்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மாக சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதில் லைஃப் ப்ரொடெக்ட் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. இதில் உங்களுக்கு சப்போஸ் வந்து லாஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் பேமெண்ட் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும்னா ப்ரீமியம் கவரை ஸ்கிப் பண்ணி லைஃப் கவர் அந்த கேசஸில் கூட உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் நிறைய இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற சில அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் பாலிசி டேர்ம் 100 இயர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணி தென் லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் ஒரு 10 to 15 இயர்ஸாக கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சர்வைவல் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் வரைக்கும் சர்வைவ் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து பே அவுட் ஆகும். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பாலிசி ஹோல்டருக்கு அவங்க ப்ரீமியம் பேமெண்ட் மோட் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. பாலிசி ஹோல்டர் அவங்களோட கேஷ் போனஸை இன் ஹேண்ட் இல்லை ஒரு சப் வாலெட் ஃபீச்சராக கூட வாங்கிக்கலாம். அண்ட் பேஸ் பாலிசியில் பாலிசி ஆனிவர்சரியில் பாலிசி டேர்ம் அப்போ எப்போ வேணால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைடர்ஸை. அண்ட் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ப்ரீமியம் ஆஃப்செட் ஃபீச்சர்ன்றது ரெகுலர் அண்ட் லிமிட்டட் ப்ரீமியம் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேஷ் போனஸ் சப்போஸ் நீங்கள் கட்டுற ப்ரீமியம்ஸ் விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் கூட பாலிசி ஹோல்டருக்கு பே அவுட் ஆகும். கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமைனிங் ப்ரீமியம்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேஷ் போனஸ், டெர்மினல் போனஸ் இதில் கொடுக்கறது நான் கேரண்டீட் பெனிஃபிட். ஸோ இந்த போனஸ் வந்து யூனிஃபார்மாக ஒரே அமௌண்ட்டாக இருக்கும் பாலிசியர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அண்ட் இதில் சர்வைவல் பெனிஃபிட், அதாவது அந்த கேஷ் போனஸ் அந்த அளவுக்கு ஒரு பிக் டிக்கெட் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சம் அஷூர்டுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன் கேஸ் ஆஃப் டெத் இந்த டெத் பெனிஃபிட் அவங்க கொடுக்கறது நம்ம ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இது நம்ம மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த பிளான் நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு இதோட சூட்டபிலிட்டி எவ்வளோன்னு டிசைட் பண்ணுறதுக்காக இதோட கேஷ் ஃப்ளோவை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால தான் இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த பாலிசி ஃபிகர்ஸ் கிவன் இன் த பாலிசி ப்ரோஷர். ஸோ இதை பேஸ் பண்ணி இதோட ஐஆர்ஆரை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு எப்படி எக்ஸாம்பிளாக கால்குலேட் பண்ண போகிறோம்னா இதில் 2 பிளான் ஆப்ஷன் இருக்கிறதுனால 2 பாலிசி ஹோல்டர்ஸை வச்சு நம்ம அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். 2 பாலிசி ஹோல்டருமே மேல் 30 இயர்ஸ், அவங்க சூஸ் பண்ணியிருக்க பேசிக் சம் அஷூர்ட் 12,50,000, கட்ட போகிற ப்ரீமியம் 1 lakh ஆனுவல் ப்ரீமியம். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 8 இயர்ஸ், பாலிசி டேர்ம் 40 இயர்ஸ். ஆப்ஷன் மட்டும் டிஃபர் ஆகுது. ஒரு பாலிசி ஹோல்டர் ஆப்ஷன் 1 கேஷ் போனஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பாலிசி ஹோல்டர் ஆப்ஷன் 2 அக்யூமுலேட்டட் கேஷ் போனஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐஆர்ஆரை எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா 2 ஃபியூச்சர் அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் இந்த பாலிசியில் கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா 4% per annum, 8% per annumனு ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிற மாதிரி 2 ரேட் ஆஃப் ரிட்டர்னில் நம்ம சும்மா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கறதுக்காக இப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேஷ் போனஸில் ஐஆர்ஆர் 4% per annumல 3.23% வருது, 8% per annumல 6.30% வருது. இதுதான் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கைக்கு வர ரிட்டர்ன்ஸ். இதே வந்து ஆப்ஷன் 2 அக்யூமுலேட்டட் கேஷ் போனஸ்ல பார்த்தீங்கன்னா 4% per annumல ஐஆர்ஆர் 3.39% வருது, 8% per annumல 7.01% வருது. 2 ஆப்ஷன்லையுமே ஐஆர்ஆர் அதுவும் 2 சினாரியோலையுமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு லாங் டேர்மில் கொடுக்கல. அண்ட் ஐஆர்ஆர் ஒரு 3 to 7% தான் வருது. இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இல்லை. அண்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும் லாங் டேர்ம்லன்னு சொல்லவும் முடியாது. அண்ட் இவங்க கொடுத்துருக்க சம் அஷூர்ட் டெத் ஆஃப் த பாலிசி ஹோல்டர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டில் இருக்க மற்ற பாலிசிஸை கம்பேர் பண்ணாவே இது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பாலிசி நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் லாங் டேர்ம்லன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன் வருதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி சிமிலரான கேஷ் ஃப்ளோ ஆப்ஷன் 2ல வர மாதிரி அசியூம் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆனுவல் ப்ரீமியம் 1 lakh நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். லைக் இப்போ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கப்பல் பண்ணி கொடுக்குற ஒரு பாலிசி தான் டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்.
இன்சூரன்ஸ்க்கு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் அந்த ப்ரீமியம் கட்டினதுல இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு வர மாதிரி கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் வந்து ELSS மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் ELSSல பார்த்தீங்கன்னா அதோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து என்னதான் ரிஸ்க் இருந்தாலுமே ட்ராக் ரெக்கார்ட் படி ஒரு 7 to 10 years அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட சம்டைம்ஸ் இன் சர்டன் கேசஸ் அதோட ஆவரேஜ் 12% ரிட்டர்ன் இது அவுட் பர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோட ஆனுவல் ப்ரீமியம் 28,000, பேலன்ஸ் 72,000 தான் நம்ம ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ டாடா AIA பாலிசியை தான் நம்ம சிமிலரா கம்பேரிசனுக்கு வச்சிருக்கிறதுனால அங்க 8 years நம்ம ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் இருந்துச்சு, இங்க 5 years தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 5 years மட்டும் பேலன்ஸ் அமௌண்ட் ELSS இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த லாஸ்ட் 3 years டோட்டல் அமௌண்ட்மே நம்ம ELSSல தான் இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ IRR வருது இந்த காம்பினேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்பஸே 3.61 crores வருது. இது வந்து போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ. IRR 10.92% வருது. இந்த கார்பஸ் அக்யூமுலேட் ஆனதை வச்சு உங்கள் லைஃப் ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் வித் ஈஸ் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் 8% டாடா AIA பாலிசியோட பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட உங்களுக்கு அட் த எண்ட் சம் அஷ்யூர்டுன்றது லைக் 1 crore தான் மோஸ்ட் ப்ராப்ளி வரும் அட் த எண்ட் ஆஃப் 40 years. இங்கே அதை விட அதிகமாக வருது. போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ இத்தனைக்கும் உங்களுக்கு போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் ELSSோட டாக்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் அதையும் ஸ்க்ரீனில் டேப்லர் காலமாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்க்ரீனில் பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSS காம்போ உங்களுக்கு டாடா AIA கார்பஸை விட 3 times அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா AIA ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு டூயல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அலாங் வித் கேஷ் போனஸ். ஆனால் நம்ம அனலைசிஸ் பண்ணதில் என்ன தெரியுதுன்னா இந்த ஆனுவல் கேஷ் போனஸ் இந்த பாலிசிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்டாக இல்லை. அண்ட் கேஷ் போனஸ் கேரண்டீடாகவும் இல்லாததுனால நம்மளுக்கு சப்போஸ் இந்த அக்யூமுலேட்டட் கேஷ் போனஸ் ஆப்ஷன்ன்றது நம்மளோட ஆவரேஜ் ரிட்டர்னை விட கம்மியாக ஷார்ட் ஃபால் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ரிசர்ச் மூலியமாக இட்ஸ் எவிடென்ட் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் அடிக்குவேட் லைஃப் கவராக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு தேவையான ஒரு கார்பஸாக இருக்கட்டும் ரெண்டுமே அச்சீவ் பண்ணுறது அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்து ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் அடிக்குவேட் லைஃப் கவரே உங்களுக்கு லோ காஸ்ட் லோ ப்ரீமியமில் கிடைக்கும். ஸோ இது உங்கள் ஆப்ஷன்ஸும் உங்கள் ஃபேமிலியை ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளான் எது உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் டைம் ஹாரிசான் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்டை கேட்டர் பண்ணதோ அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் பெஸ்ட் ஃபார் த லாங் டேர்ம் பீரியட். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.